நம்ம சமையல்ல பார்க்க போற ஒரு புராதன ஐட்டம், பாரம்பரிய ஐட்டம் என்னன்னா கொழுக்கட்டை. நீராவினால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை. அது எப்படிங்கிறது அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நான் 4 விதமான கொழுக்கட்டை நான் செஞ்சு காமிக்க போறேன். ஓகே. அதுல முதல் கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை. ஓகே. இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஓகே. தேங்காய் 1 கப், ஏலக்காய் 5, பொடிச்ச வெல்லம் 1 கப், எள்ளு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 அளவுக்கு. இப்போ பிடி கொழுக்கட்டைக்கு மாவை வறுத்துக்கிறோம். இப்படி அடுப்பு வேகமாக விடக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கணும். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுப்பு பிடிக்காமையும் கருப்பாக ஆகாமையும் இருக்கும். இப்போ இந்த மாவு நம்ம கோலம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கோலம் போடுற அளவுக்கு இப்படி போட்டோன்னு கோலம் போடுறப்ப பற்றி இந்த இது கம்பி மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்துக்கணும். இப்போ மாவை வறுத்து எடுத்து கொட்டிட்டு அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அதில் இந்த பொடிச்சு வச்ச வெல்லத்தை நம்ம போட்டு பாகு பதத்துக்கு எடுத்துக்கணும். இந்த வெல்லம் கரையிற அளவு இருந்தால் போதும். நீங்க வெள்ளப்பாகு செய்ய போறோம் இல்லையா? ஆமாம், வெள்ளப்பாகு செய்ய போகிறோம். இது இந்த பொடிச்ச வெல்லம் கரைஞ்சா போதும். அந்த பதத்துக்கு போதும் இல்லையா? கம்பி பதத்துக்குலாம் வரணும். ஆமாம். இந்த பொடிச்ச வெல்லம் நம்ம ஆர்கானிக் வெல்லம், மருந்து கலக்காத வெல்லம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது இந்த தண்ணியில் இப்படி கொதிச்சோன்னே அது கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சாவே போதும். இதுக்கு பதமெல்லாம் தேவையே இல்லை. அந்த வெல்லத்தினோட இப்படி கட்டி கட்டியாக வருது, அது இல்லாமல் இருந்தால் போதும். வெல்லம்லாம் இப்படி கரைஞ்சிருச்சு, கொதியும் வந்துருச்சு. இது நம்ம வறுத்து வச்சிருக்கணும் இல்லையா மாவு, அதில் இந்த பாகை அந்த மாவுல ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த மாவுல இந்த வெள்ளப்பாகு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ இதில் அடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த 1 கப்பு தேங்காயை அந்த பாகுலேயே ஒரு லேசான இதில் அந்த பாகு இருக்குது இல்லையா, அது வேஸ்ட்டாக போக வேண்டியதில்லை. ஓகே. அதனால நீங்க எதுவும் வதக்க வேண்டாம் இல்லையா? வேண்டியதில்லை. அது அந்த பாகுலேயே அந்த பாகு அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கு இல்லையா, அது வேஸ்ட் ஆகாமல் இந்த தேங்காயை போட்டு இப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். இதையும் அந்த மாவுல கலந்துக்கலாம். இப்போ பாகு, தேங்காய், அந்த அரிசி மாவுல மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பொட்டுக்கடலை இருந்தது இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்சியில் இப்படி 1-2 அரைச்சி அதையும் இந்த மாவுலேயே கலந்துக்கணும். இந்த நம்ம மாவு எந்த பதத்தில் இருக்கணும்? நரநரப்பாக இருக்கலாம். 1-2 அப்படி மிக்சியில் உடைச்சி இது போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஏலக்காயை தோலை எடுத்துடணும். எடுத்துட்டு இது பொடிச்சு அதையும் இந்த மாவுலேயே நம்ம வெள்ளைப்பாகு, பொட்டுக்கடலை எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், அதுலேயே இந்த ஏலக்காயும் போட்டு. ஏன்னா ஏலக்காய் தோலில் பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அடிச்சிருப்பாங்க. நம்ம அதில் அந்த ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு அப்படிங்கிறதுனால ஏலக்காய் தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் ஃப்ளேவருக்காக நம்ம பொடிச்சு இந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதான் அதோட முக்கிய காரணம். இது இப்போ அந்த பாகோட இது கெட்டியா இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதை இப்படி போட்டு கிளறிக்கணும் நல்லா. இப்போ வாசனைக்கு நாட்டு பசு நெய் கொஞ்சம் இதோட சேர்த்திக்கிறோம். அது நல்ல டேஸ்டா இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். மறுபடியும் நம்ம நல்லா இப்படி கிளறிடணும். ஏன்னா அந்த பாகு சூடாக இருக்கும், கையில் நம்ம எதுவும் செய்ய முடியாது.
அதுக்காக தான் இப்படி கரண்டியை வச்சு நம்ம இப்படி கிளறோம். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி பிசைஞ்சிட்டோம். இப்போ அந்த எள்ளை வந்து வறுத்து வச்சுக்கணும். இதை வந்து சும்மா கொஞ்சமா இந்த அளவு போட்டாவே போதும், ரொம்ப வேண்டியதில்லை. இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறோம், வறுத்த எள்ளு வந்து சேர்த்துக்கிறோம். கருப்பு எள்ளு நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக தான் இந்த கருப்பு எள்ளை வந்து வறுத்து சும்மா கொஞ்சமா போட்டா போதும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து இப்படி பிடிச்சோம்னா நமக்கு பிடிக்கணும் இப்படி ஒரு ஷேப் வரணும். இந்த மாதிரி பிடிக்கிறது தான் பிடி கொழுக்கட்டை. இதுதான் பிடி கொழுக்கட்டை. இப்படி இந்த ஷேப்பு வரணும். இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் தண்ணியை வச்சு ஹீட் பண்ணிக்கணும். இப்போ இட்லி பானையில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு வைக்கணும். அது ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் வந்து தடவிக்கிறோம். இப்போ இந்த மாவு நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்படி நம்ம பிடிக்கணும். இதுதான் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறது. இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். அதிக நேரம் வேண்டியதில்லை. ஏன்னா மாவு வறுத்துருக்குறோம், பாகு காய்ச்சிருக்கோம், எல்லாமே வெந்து தான் இருக்குது. அதனால் இதை ஒரு ஸ்டீமில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். இப்போ ஓப்பன் வெந்துருச்சுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்படி கையில் இது பண்ணணும்னா ஒட்டாமல் இருந்தாலே வெந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். வெந்துருச்சு. அது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆமாம். இப்போ பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. ஓகே, ஸோ சுவையான அந்த பிடி கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் யூ ஆண்டாளம்மா ஃபார் நைஸ் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.